சந்தேக நபர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கைத்துப்பாக்கி, வாள் மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். காரில் வருகை தந்த 3 பேர் மோட்டார் சைக்கிளில் சென்ற 2வரை கூறிய ஆயுதங்களால் தாக்கியதில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். கூறிய ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்த மற்றொரு நபர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லுணுவில பகுதியைச் சேர்ந்த 35 வயதான நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 36 வயதான நபர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருவரும் மேல் நீதிமன்றத்தில் பிணை நிபந்தனைகளுக்காக கையொப்பமிட போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்து வெளியேறும் சந்தர்ப்பத்தில் காரில் பயணித்த இருவர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் கூறினர். இந்த சம்பவம் தொடர்பில் 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளம்பட்டியவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்காக மோட்டார் சைக்கிளை வழங்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோணபால பகுதியைச் சேர்ந்த 30 வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த மோட்டார் சைக்கிள் முல்லேரியா பகுதியில் அண்மையில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளம்பட்டியவில் உள்ள ஹிட்டம்பகுவ பகுதிக்கு கடந்த 25ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் மூவர் அப்பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் மீது துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டனர். துப்பாக்கி சூட்டில் உயிருக்கு அல்லது பொருட்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் நுகையகொடை குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.